صلى الله عليه وسلم قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد يا معشر المسلمين رحمكم الله روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصائمك يوم الجمعة وانصت والإمام يكتب وقد لغوت واغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات واستغفره إنه هو الغفور الرحيم. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இமாம் மிம்பரில் குத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கும் நண்பர் பேச கண்டு பேசாமல் வாய்மூடி என சொன்னாலும் கூட சொன்னவர் ஜும்மாவின் பலனை இழந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே குத்பாவை கவனமாக காதுதாட்டி கேட்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه
إني ظننت أني ملاق حسابيه فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل أهل الجنة الجنة ينادي مناد إن لكم أن تحيوا فلا تموتوا أبدا وإن لكم أن تشبوا فلا تهرموا أبدا وإن لكم أن تصحوا فلا تسقموا أبدا وإن لكم أن تنعموا فلا تبأسوا أبدا أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், உத்தமர்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹுடைய மாளிகையில் நான் இந்த பள்ளி வாயிலில் அல்லாஹுக்காக தரிக்கிறேன் என்று ஏத்திகாஃபுடைய நியத்தை வைத்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, அல்லாஹ் என்னென்ன நல்ல விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு சொல்லி இருக்கிறானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் விலக்கிய தடுத்த தீய காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை ஒரு சொற்பகால வாழ்க்கைக்காக அனுப்பி வைத்திருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, அருமையான வாலிபர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எம்மை அல்லாஹ் அனுப்பி வைத்து நம்மோடு 2 மலக்குகளையும் சேர்த்து அனுப்பி வைத்திருக்கிறான். எம்முடைய வலது புறத்தில் ஒரு மலக்கும் இடது புறத்தில் இன்னும் ஒரு மலக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த இருவரும் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்கிறது என்றால், மறுமையுடைய நாளையிலே ஏடு கிடைத்தவுடனே சில மனிதர்கள் சொல்வார்கள், என்ன இது, இத நான் ஒரு பாவம் என்று கருதவே இல்லை, அவ்வளவு சாதாரண சிறிய கணக்கில் எடுக்காத பாவம், இந்த பாவத்தையும் ஏட்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதே என்று கை செய்தப்படுவார்கள். அதே போன்று நாம் இது ஒரு நன்மை என்று எண்ணியே செய்திருக்க மாட்டோம், அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு என்றால் மலக்குகள் வர முடியாத சில இடங்கள் கூட இருக்கின்றது. மலக்குகள், மனிதர்களோடு இருக்கின்ற மலக்குகள் சில இடங்களுக்கு வரமாட்டார்கள். நிர்வாணமாக இருக்கும் போது, மலசல கூடங்களில் இருக்கும் போது, இப்படிப்பட்ட இடங்களில் ஒரு மனிதன் இந்த நிலைமையில் இருந்து கொண்டு ஒரு நன்மையை செய்தாலோ பாவத்தை செய்தாலோ, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அவனுடைய முகத்தில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவான். அவன் அந்த நிலைமையில் இருந்து மாறி அந்த இடத்தில் இருந்து வெளியேறும் போது அந்த 2 மலக்குமார்களும் நோட்டமிடுவார்கள். நன்மை செய்திருந்தால் நன்மையின் அடையாளம் இருக்கும், நன்மையை பதிவு செய்வார்கள். தீமை செய்திருந்தால் தீமையின் அடையாளம் இருக்கும், தீமையை பதிவு செய்யும் மலக் அந்த பாவத்தை, தீமையை பதிவு செய்து விடுவார். அன்பிற்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் எந்த ஒன்றும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது, எந்த ஒன்றும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சுவர்க்கவாதிகளுடைய அடையாளத்தை சொல்லுகின்றான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொர்க்கம் போக வேண்டுமா, வாழ்க்கையின் வெற்றி சொர்க்கம் அல்லவா, அதற்குரிய நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய, உங்களிடத்தில் இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன என்று அல்லாஹ் சொல்லும் போது ஒன்று கூறுகிறான், எனக்கு ஒரு மௌத் இருக்கிறது, கியாமம் இருக்கிறது, மஹ்ஷருடைய மைதானம் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த இடத்தில் நிறுத்தி அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்கும், பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வைக்கும், ஒவ்வொரு அசைவுக்கும் என்னிடத்தில் கேள்வி கணக்கு கேட்க இருக்கின்றான். எனவே இந்த உலகத்தில் நான் ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டிய அந்த இடத்தை பயந்து ஒவ்வொன்றிலும் அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொண்டு
தன்னை பாவத்தின் பக்கம், இச்சையின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய நப்சுக்கு அடிபணிந்து விடாமல் நப்சுக்கு மாற்றம் செய்து யார் உலகத்தில் வாழ்வார்களோ இவர் ஒதுங்குமிடம் சொர்க்கமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, உலகத்துடைய வாழ்க்கை மிகவும் பெருமதியானது. உலகத்துடைய வாழ்க்கை மிகவும் பெருமதியானது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. எவ்வளவு சிந்தனையோடு வாழ வேண்டும், எவ்வளவு கவனமாக வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், சகோதரர்களே, அனுப்பெருமானம் நன்மை செய்தாலும் அதனுடைய பலனை, நன்மையை அடைந்து கொள்வீர்கள். அனுப்பெருமானம் பாவம் செய்தாலும் அதனுடைய ஆபத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்றால், சகோதரர்களே, பெரியார்களே, நானும் நீங்களும் எவ்வளவு சிந்திக்க வேண்டும். அனுப்பெருமானத்தை விட ஓமானம் காட்டுவதற்கு ஒரு சிறிய அளவீடு கிடையாது. அந்த அளவீட்டை கூறி அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் கவனமாக வாழ்ந்து கொள்ளுங்கள், உலகத்தில் கவனமாக வாழ்ந்து கொள்ளுங்கள், உலகத்தில் சிந்தனையோடு வாழ்ந்து கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, உலகத்தை படைத்த அல்லாஹ் சொல்கின்றான், ஓரோர் இது ஏமாற்றக்கூடியது, உலகம் ஏமாற்றக்கூடியது. ஏன் சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துடைய வாழ்க்கை மிக சொற்பமானது, குறைவானது, கொஞ்சமானது. ஆனால் மறுமை விசாலமானது, முடிவில்லாததாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் வாழ்ந்து நானும் நீங்களும் சாதிக்க வேண்டியது என்ன, செய்து கொள்ள வேண்டியது என்ன? சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் சொல்கிறது, யாருடைய நன்மை கூடி பாவம் குறைந்து விடுமோ அவர் சொர்க்கம் போய் விடுவார். யாருடைய நன்மை கூடி பாவம் குறைவாக இருக்குமோ அவர் சொர்க்கம் போவார் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, நானும் நீங்களும் உலகத்துடைய வாழ்க்கையில் நன்மையையும் தீமையையும் பேலன்ஸ் பண்ணி வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, நம்மால் ஒரு பாவம் நடக்கின்றதா, நடந்து விட்டதா, தெரியாமல் செய்கின்றோமா, சிந்திக்க வேண்டும். இந்த பாவம் என்னுடைய நன்மையை மிகைத்து நான் நரகம் போய்விடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் என்று சொல்லும் போது தவறுகளும் பாவங்களும் நடக்கத்தான் செய்யும். தன்னை மீறி நடக்கக்கூடிய பல சூழ்நிலைகள் மனிதனுக்கு இருக்கின்றது, பல சந்தர்ப்பங்கள் மனிதனுக்கு ஏற்படத்தான் செய்யும். அதனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு எவ்வளவு ஒரு அழகான புத்திமதி, மிக கவனமாக நான் செய்வது சரியா பிழையா, நன்மையா தீமையா என்ற உணர்வோடு வாழ வேண்டும். அடியார்களே, மனிதர்களே, உங்களுக்கு ஒரு தவறு பாவம் நடக்கிறதா, அந்த நடக்கக்கூடிய உங்களை மீறி ஏற்படக்கூடிய பாவத்தை நீங்கள் ஒரு நன்மையை கொண்டு துயர்த்தி விடுங்கள். ஒரு பாவம் நடந்தால், ஒரு தவறு செய்தால் நன்மையையும் செய்து கொள்ளுங்கள். தம்ஹுஹா, அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும். அந்த நன்மை அந்த பாவத்தை மிகைத்து ஏட்டிலே பாவம் கூடிவிடாமல் உங்களை பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், உங்களை மீறி தவறுகள் பாவங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் விழிப்போடு இருப்பீர்கள். உண்மையான மூமினை அவன் தெரியாத்தனமாக தன்னை மீறி தவறுகள் நடக்க முடியும் சகோதரர்களே. ஆனால் அது முடிந்த உடனே அவனுக்கு சிந்தனை வந்துவிடும், பயம் வந்துவிடும். ஆஹா, நான் ஒரு பாவம் செய்து விட்டேனே, ஒரு தவறு செய்து விட்டேனே, ஒரு அநியாயம் செய்து விட்டேனே என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படும் சகோதரர்களே. அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? நடந்த தவறுக்காக அது பாவம் என்ற அந்த எண்ணிக்கை மிகைத்து கூடிவிடக் கூடாது என்பதற்காக உடனே ஒரு நன்மை செய்ய வேண்டும். உலமாக்களும் சொல்கிறார்கள், ஆக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை செய்து கொள்ளுங்கள். ஒரு கெட்ட பார்வை நடந்தது, ஒரு கெட்ட பார்வை நம்மை மீறி ஏற்பட்டது, ஏதோ தவறாக ஒன்றை பேசினோம், அநியாயமாக ஒன்றை பேசினோம், ஏதோ ஒரு தவறை செய்தோமா, சிந்தனை வந்தவுடன் அதை எண்ணி நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர்களை அதிகமாக செய்து கொள்ளும் போது எமது ஏட்டிலே பாவம் மிகைக்க விடாமல் அது நம்மை பாவத்தை குறைத்து நன்மை அதிகரிக்க காரணமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திமதி சொல்லி தந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய
நல்லடியார்களே, நன்மையாக தேடி தேடி செய்ய வேண்டிய தேவையுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நன்மை ஒன்று இருக்கிறதே, ஒரு நன்மையினுடைய விபரீதம், அது குறைவதால் ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன? உலகத்தில் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒன்று தாய் தந்தையர்களுக்காக பிள்ளைகளும், பிள்ளைகளுக்காக தாய் தந்தையர்களும், கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும். அன்பிற்குரிய சகோதரர்களே, பிரியார்களே, குடும்பத்திற்காக, இப்படி நண்பர்களுக்காக என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆன் சொல்கிறது சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. 5 பேர்களை கூறி குர்ஆன் சொல்கிறது, கியாமத்துடைய நாளையிலே நின்று கொண்டு இருக்கும்போது இந்த 5 பேர்களும் ஒருவரை ஒருவர் கண்டால் விரண்டோடுவார்கள். சகோதரனை கண்டு, தாயை கண்டு, தந்தையை கண்டு, மனைவியை கண்டு, பிள்ளைகளை கண்டு இவர்கள் ஒருவருக்கொருவர் ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஏன் தெரியுமா? தந்தையுடைய தவணை நேரம் வந்து அவர் போனார், நன்மையும் தீமையும் நெருக்கப்பட்டது. ஒரே ஒரு நன்மை குறைவு, அவர் சொர்க்கம் போவதற்கு அவர் வருகின்றார். மகனிடத்திலே வருகிறார், அல்லது சகோதரனிடத்திலே வருகிறார், அல்லது மனைவியிடத்திலே வருகிறார், அல்லது பிள்ளைகளிடத்திலே வருகிறார். வந்து கேட்கின்றார், எனக்கு சொர்க்கம் போவதற்கு ஒரு நன்மைதான் குறைகிறது, உங்களிடம் நிறைய நன்மைகள் இருக்கிறது அல்லவா, எனக்கு ஒன்றை தாருங்கள் என்று கேட்க இவர் கொடுத்து விட்டார். தந்தையோ யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு அந்த நன்மையை கொடுத்து அவர் சொர்க்கம் போய்விட்டார். கொடுத்தவருடைய தவணை வருகிறது. அங்கே போய் பார்த்தால் அவருக்கு கொடுத்த ஒரு நன்மைதான், அது குறைந்த காரணத்தினால் அவர் நரகம் போக வேண்டி ஏற்படுகிறது. இந்த பயத்திற்குத்தான் ஒருவரை கண்டு ஒருவர் ஓடுகிறார், என்னிடத்திலே வருகிறார், வந்து ஒரு நன்மையை எடுத்து சென்று அவர் சொர்க்கம் போக நான் நரகம் போய் விடுவேனோ என்ற பயத்தில் தான் இந்த ஓட்டம் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் மௌத்தை நிச்சயமாக சந்திக்க போகின்றோம். மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்க போகின்றோம். அந்த மஹ்ஷருடைய மைதானம் எப்படிப்பட்டது? சகோதரர்களே, பெரியார்களே, செம்புத்தரையாக இருக்கும். இன்றிருக்கின்றது போன்று டைல்ஸ்களுக்கு மேலே ஏசி பூட்டப்பட்ட குளிரான அறைகளுக்குள்ளே நாங்கள் நிற்க போவதில்லை. செம்பு தரையிலே நிற்க போகின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஃபாத்தன் உராத், ஒவ்வொருவரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். உடம்பிலே உடுப்பு இருக்க மாட்டாது. இன்று இந்த உலகத்தில் ஆடம்பரமான ஆடைகள் என்று தேடி தேடி உடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, வாலிபர்களே, எந்த அளவுக்கு என்றால் உலகத்தில் சிலர் இருக்கின்றார்கள், ஒரு கம்பெனியிலே ஒரு ஷர்ட் தான் அவர்கள் ஒரு பேரிலே டிசைனிலே அடிப்பார்களாம். அந்த ஒன்றுக்கும் ஆயிரக்கணக்கான ஷர்ட்டுகளுடைய அந்த உடுப்புடைய விலை அடிக்கப்படும். அதை ஒருவர் வாங்கி அவர் மாத்திரம்தான் உலகத்தில் அந்த உடுப்பை உடுக்கின்றார். அவ்வளவு பெருமதியான விலைகள் கொடுத்து வாங்கி அவர் மாத்திரம்தான் உலகத்தில் அதை உடுக்கின்றார். இலங்கை கம்பெனி என்று சொன்னால் அந்த கம்பெனி அது போன்ற ஒரு ஷர்ட்டை தயாரிக்க மாட்டாது, ப்ரொடக்ட் பண்ண மாட்டாது. முழு இலங்கையிலும் அவர் மாத்திரம்தான் அந்த ஷர்ட் போட்டவர். அப்படி ஒரு பெருமை, அப்படி அந்த பண பெருமை, அப்படியெல்லாம் உடுப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு உடுப்பு வாங்குவதற்கு கிழமை கணக்கில் கடைகளில் ஏறி இறங்குகின்றோம். எங்கே நல்ல டிசைனுடைய, நல்ல ஃபேக்டரிகளுடைய, நல்ல வேர்த்தான உடுப்புகள் இருக்கிறது என்று தேடி தேடி உடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, இதை பிழை என்று சொல்ல வரவில்லை. அவருடைய எண்ணத்தை பொறுத்தது. அது அல்லாஹும் அவர்களும் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் என்ன சொல்ல வருகிறோம்? நாளை மறுமையில் ஹுஃபாத்தன் உராத், நிர்வாணிகளாகத்தான் எழுப்பப்படுவோம். காலில் செருப்பும் இருக்க மாட்டாது. சகோதரர்களே, பெரியார்களே, காலில் செருப்பும் இருக்க மாட்டாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள் அல்லவா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இல்லை, அங்கே இன்னும் ஒருவர் நிர்வாணமாக இருக்கிறார் என்று பார்ப்பதற்கெல்லாம் எண்ணம் ஏற்பட மாட்டாது. அவருடைய சிந்தனையை மிகைத்து அங்கே காணப்படும். அந்த மஹ்ஷருடைய மைதானம் எப்படிப்பட்டது? குர்ஆன் சொல்கிறது சகோதரர்களே, உலகத்தில் பிள்ளையை பெற்றெடுப்பதை விட, ஒரு பெண் தாய் கர்ப்பிணி அடையும் வருத்தத்தை விட, அந்த பிள்ளையை பெறும்போது ஏற்படும் வருத்தத்தை விட ஒரு கடுமையான வருத்தம் இருக்க முடியாது. உலகத்தில் தான் பெற்ற பிள்ளைக்கு
பால் கொடுப்பதற்கு மறந்த ஒரு தாய் கூட இருக்க முடியாது என்று நினைக்கின்றேன். ஏன் அந்த பிள்ளையின் பாசமும் அந்த பிள்ளையின் மீது இருக்கின்ற இரக்கமும் அன்பும் அந்த தாய் தூக்கத்தில் இருக்கட்டும், தாய் சுகவீனமாக இருக்கட்டும். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்கள் அப்படி அதை மறப்பது கிடையாது. மனிதர்கள் நிதானமாக இருக்கக்கூடியவர்கள். போதை அடித்தவர்கள் போன்றுதான் எல்லாரும் இருப்பார்கள். குர்ஆன் சொல்கிறது, யௌம தல்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வ ததஉ ذات كل حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அல்லாஹ் சொல்கிறான், சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அந்த மஹ்ஷருடைய மைதானம், கியாமத்துடைய நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? யௌம தல்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். தான் பாலூட்ட வேண்டிய பிள்ளை பக்கத்தில் இருந்தாலும் அந்த தாய்க்கு தான் பெற்ற இந்த குழந்தை, பச்சிலம் குழந்தை பசியில் கத்துகிறதே, நான் பால் கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணம் கூட ஏற்பட மாட்டாது. கர்ப்பிணிகளை கொண்டு அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் வைத்தால் அந்த கர்ப்பிணி பெண்கள் பிள்ளை பெற்றெடுத்து விடுவார்கள். பிள்ளை பெற்ற வருத்தம் கூட அவர்களுக்கு விளங்க மாட்டாது. எல்லோரையும் நீங்கள் போதை அடித்தவர்கள், போதையில் உள்ளவர்களை போன்று பார்ப்பீர்கள். அவர்கள் போதை பாவிக்கவில்லை, போதை ஏற்படவில்லை. அந்த மஹ்ஷருடைய மைதானம் மிக கடுமையான தண்டனைக்குரியது. அந்த தண்டனையும் வருத்தமும் அனைத்தையும் மறக்கடிக்க செய்துவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, யாருமே இன்னும் ஒருத்தரை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று என்னுடைய நிலைமை என்னவோ, நான் சொர்க்கம் போவேனா, நான் நரகம் போவேனா, எனது முடிவு என்ன ஆக போகிறது என்பதுதான் ஒவ்வொருத்தருடைய சிந்தனையாக இருக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் எவ்வளவு கடினமாக அந்த இடத்தை பற்றி சொல்லப்படுகிறது என்றால், சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் கபரில் இருக்கும் போது முதலாவது நரகம் காட்டப்படும். பயந்து அஞ்சி போய் விடுவார். சொல்லப்படும், சொர்க்கவாதியே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் போகும் இடம் இதல்ல என்று சொர்க்கம் காட்டப்படும். ஒவ்வொரு நரகவாதிக்கும் முதலில் சுவர்க்கம் காட்டப்படும். சந்தோஷப்படுவார். சொல்லப்படும், இல்லை இல்லை, நீங்கள் போக வேண்டிய இடம் இதுவல்ல என்று நரகம் காட்டப்படும். ஒவ்வொருவரும் கபருக்குள்ளே சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துவிட்டுத்தான் அந்த மஹ்ஷருக்கு வருவார்கள். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை கெடுங்கள். வாலிபர்களே, சிந்தனை கெடுங்கள். நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய விடயம். சகோதரர்களே, அந்த மஹ்ஷருடைய மைதானம் எவ்வளவு பயங்கரம் என்றால், நரகத்தை பார்த்தவர்கள், அவர்களுக்கு அந்த மஹ்ஷருடைய இடம் நரகத்தை விட வேதனையாக இருக்கும். அல்லாஹ்விடம் சொல்வார்களாம், யா அல்லாஹ், எங்களை நரகத்துக்கு அனுப்பினாலும் பரவாயில்லை, இந்த மஹ்ஷர் மைதானத்தை விட்டும் கேள்வி கணக்கை முடித்து எங்களை அனுப்பிவிடு யா அல்லாஹ். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். யா அல்லாஹ், எங்களை நரகத்துக்கு நின்றாலும் அனுப்பு, பிரச்சனை இல்லை, எங்களால் மஹ்ஷரில் இருக்க முடியாது என்று அல்லாஹோடு பேசுவதென்றால் மஹ்ஷருடைய இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எப்படிப்பட்டதாக இருக்கும்? எவ்வளவு வேதனையாக இருக்கும்? உடுப்பில்லை, செருப்பில்லை. இன்று சூரியன் பல கோடி மைலுக்கு அப்பால், நாளை ஒரு கருத்தின்படி மீல் என்று சொல்லப்படுகிறது, ஒரு மைல் தூரமா, அல்லது சுருமா குச்சி, சுருமா கண்ணுக்கு போடுவதற்கு பாவிக்கின்ற குச்சியின் அளவா, அல்லது ஒரு சானா, தெரியாது. சகோதரர்களே, அவ்வளவு உயரத்தில் தான் அந்த சூரியன் இருக்கும். கடினம், அந்த வெப்பம் எவ்வளவென்றால் ஒவ்வொருவரும் செய்த பாவம் அளவுக்கு வியர்வை வடியும். சில பாவிகள் அவர்களுடைய வியர்வைக்குள்ளேயே மூழ்கி கிடப்பார்கள். ஆத்துக்குள், தண்ணீருக்குள், கடலுக்குள் மூழ்குவதை போன்று தனக்கு வடிந்த வியர்வைக்குள் மூழ்கி இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரவருடைய பாவத்திற்கேற்ப கழுத்தின் அளவு, இடுப்பின் அளவு, முட்டங்காலின் அளவு, கரண்டை காலின் அளவு, இப்படியாக சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவத்திற்கு ஏற்ப தனக்கு வடிந்த வியர்வைக்குள் மூழ்கி இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொஞ்சம் சிந்தனைக்கு எடுப்போம் சகோதரர்களே.
இவைகளை சிந்திப்போம் சகோதரர்களே. எண்ணத்தின் கருவாக இதை எடுத்துக்கொள்வோம் சகோதரர்களே. இப்படி இருக்கும் போதுதான் ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து அல்லாஹ் ஈடு கொடுக்க இருக்கின்றான் சகோதரர்களே. அந்த மனிதர்கள் யாரிடத்தில் போவார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே போவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திலே போவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலே போவார்கள். போய் சொல்வார்கள், நீங்கள் கலீமுல்லா, அல்லாஹோடு பேசக்கூடிய அந்தஸ்தில் அல்லாஹுடைய தொடர்பில் இருந்தவர். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை பேசி இந்த மஹ்ஷரில் இருந்து கேள்வி கணக்கை முடித்து இங்கிருந்து நாங்கள் போவதற்கு அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் கலீலுல்லா, அல்லாஹுடைய நண்பன் என்று சொல்லப்பட்டது அவ்வளவு நெருக்கமாக உலகத்தில் இருந்த நபி அல்லவா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக கொஞ்சம் பேசி இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்பார்கள். நீங்கள் ரூஹுல்லா, அல்லாஹுடைய ரூஹ் என்று சொல்லப்பட்ட நேசத்திற்குரிய நபி அல்லவா, எங்களுக்கு கொஞ்சம் பரிந்து பேசுங்களேன், எங்களை இந்த கேள்வி கணக்கை ஆரம்பித்து இந்த மஹ்ஷரில் இருந்து போவதற்கு ஏற்பாடு செய்து தாருங்களேன் என்று ஒவ்வொரு நபியாக பேசி மக்கள் சந்தித்து கேட்பார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த நபிமார்கள் என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா? இல்லை இல்லை, எங்களால் முடியாது, நாங்களும் உலகத்தில் ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கிறது, அல்லாஹோடு பேச முடியாது, எங்களுக்கு எங்களை விட்டு விடுங்கள். யா நஃப்ஸி, எங்களுடைய நிலைமை என்னவோ என்ற அச்சத்தில் பயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம், நீங்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போங்கள் என்றுதான் எல்லா நபிமார்களும் காட்டிக் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்து கேட்பார்கள். அதற்கு பிறகு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும் சகோதரர்களே. ஒவ்வொருவரும் என்ன கேட்டோம்? யா அல்லாஹ், இந்த மஹ்ஷர் பயமாக இருக்கிறது, இந்த மஹ்ஷரை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, செம்பு தரை, தலைக்கு மேலே சூரியன், உடம்பில் உடுப்பில்லை, காலில் செருப்பில்லை, அல்லோல கல்லோலமான நிலைமையாக இருக்கிறது, எங்களை நரகத்திற்காக அனுப்பு, கேள்வி கணக்கை ஆரம்பித்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கேள்வி கணக்கு ஆரம்பிக்கின்றது. கேள்வி கணக்கின் பிறகு மக்கள் எல்லாம் இரண்டு கூட்டமாக பிரிவார்கள். ஒன்று வலது பக்கம் வலது கையில் ஏடு கிடைக்கக்கூடியவர்கள், இன்னும் ஒரு கூட்டம் இடது கையில் ஏடு கிடைப்பவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் ஓதி இந்த அர்த்தங்களை விளங்கி சிந்தனையில் எடுப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றது சகோதரர்களே, பெரியார்களே. வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி ஃபயகூல் யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைதஹா கானத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா خذوه فغلوا ثم الجحيم صلوا في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوا. சகோதரர்களே, பெரியார்களே, கேள்வி கணக்கு கேளு யா அல்லாஹ். நபிமார்களே, எங்களுக்காக பரிந்துரை பேசி கேள்வி கணக்கை ஆரம்பிக்க செய்யுங்கள் யா அல்லாஹ். கேள்வி கணக்கை ஆரம்பித்து நரகத்திற்காவது அனுப்பு, இந்த இடத்தில் இருக்க முடியாது என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூப்பிடப்படுகிறார்கள். இன்னாருடைய மகன் இன்னார், வாருங்கள். உலகத்தில் பாவம் மிகைத்து விட்டது, நன்மை குறைந்து விட்டது சகோதரர்களே, பெரியார்களே. தொழுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை, தொழுகையில் நேரம் கொடுத்தாலும் சிந்தனையோடு தொழ நேரம் கிடைக்கவில்லை, தொழுதாலும் ஆறுதலாக அமைதியாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு தொழுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. தொழுகையில் தக்பீர் கட்டினாலும் எக்ஸாம், அதனுடைய படிப்பு, அதற்கு வர இருக்கின்ற கேள்விகள், அதனுடைய ரிசல்ட்ஸால் வரக்கூடிய அந்த சந்தோஷங்கள் தான் சிந்தனையில் இருந்தது. பணத்தை புரட்டி புரட்டி தேடி தேடி கூட்டி கூட்டி கொண்டிருக்க வேண்டும். இன்ன வியாபாரம், இதை இப்படி கூட்டினால், இவ்வளவு நேரம் செய்தால், இங்கே சென்று பொருள் வாங்கினால், எனது கடையை இப்படி மாற்றிக்கொண்டால், எனது கடைக்கு இன்ன ஸ்டாஃபை ஏற்படுத்திக் கொண்டால் இவ்வளவு சம்பாதிக்கலாம், அவனை எப்படி அந்த கடையிலிருந்து கலட்டி நமது கடைக்கு எடுத்து நம்முடைய ஸ்டாஃபாக மாற்றிக்கொள்வது, அந்த கஸ்டமரை எப்படி கவர்வது, இப்படியான சிந்தனைகள். அழகான மனைவியை அடைய வேண்டும். வாலிபத்திலே வாலிபர்கள் ரோட்டு ரோட்டாக தேடி சுற்றி திரிந்து கொண்டு டியூட்டரியாக ஏறி இறங்கிக் கொண்டு எப்படி ஊரிலே அழகான இன்ன பெண்ணை எனக்கு மனைவியாக ஆக்கிக் கொள்வது என்றெல்லாம் கழித்துக் கொண்டிருந்தோம். இங்கே தொழுகையில் நேரம் கொடுத்தாலும் சிந்தனையை கொடுக்க எமக்கு இடம் கொடுக்கவில்லை. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவம் மிகைக்கின்றது. அல்லாஹ் அவரை அழைத்து இடது கையிலே ஏட்டை கொடுக்கின்றான்.
யாருக்கு ஏடு இடது கையில் கிடைக்குமோ அவர் நரகவாதி என்பது முடிவு செய்யப்படுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கவலை தெரியுமா? சாதாரண கவலை அல்ல, சாதாரண கவலை அல்ல. குர்ஆன் சொல்கிறது சகோதரர்களே, நரகம் என்று முடிவு செய்யப்பட்டால் கவலை உண்டாகும். எவ்வளவு ஆழமான, எவ்வளவு பயங்கரமான கவலை என்றால், அவனுடைய நகங்களை கடித்து, விரல்களை கடித்து, முழங்கை வரை கடித்து, புயம் வரை கடித்து துப்பி விடுவான். அவனுக்கு கடிக்கின்ற அந்த வருத்தம் கூட விளங்க மாட்டாது. வாலிபர்களே, சிந்திப்போம். நானும் நீங்களும் சிந்திப்போம். நகத்தை மட்டுமல்ல, விரல்களை மட்டுமல்ல, முழங்கையளவல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, அருமையான வாலிபர்களே, புயம் வரைக்கும் நம்முடைய கரங்களை சப்பி துப்பி விடுவோம். அவ்வளவு கவலை நம்மை பிடித்துவிடும், அவ்வளவு வேதனை நமக்கு பிடித்துவிடும். அந்த கடிக்கக்கூடிய வருத்தங்கள் கூட விளங்க மாட்டாது என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அழைத்து ஏடு இடது கையில் கிடைக்கும். நாம் என்ன பேசிக் கொண்டிருந்தோம், அந்த ஏடு கிடைத்த பிறகு என்ன பேச போகின்றோம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. நபிமார்களிடம் போய் நாம் அல்லாஹோடு பேசினோம், எங்களுக்கு ஏட்டை கொடு, கேள்வி கணக்கை ஆரம்பி என்று கிடைத்த பிறகுதான் விளங்குகின்றது நஷ்டம். முதல் வார்த்தை யா லைதனி லம் ஊத கிதாபியா, எனக்கு இந்த ஏடு கிடைத்திருக்க கூடாது. ஏன் இந்த ஏடு கிடைத்தது, ஏன் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது என்று முதலாவது தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துவான் என்று குர்ஆன் சொல்கிறது. வலம் அத்ரி மா ஹிசாபியா, இரண்டாவது பேசுகின்ற வார்த்தை தான் நானும் நீங்களும் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. வலம் அதிரி மா ஹிசாபியா, இந்த கேள்வி கணக்கு கொண்டிருக்கிறதே. கேள்வி கணக்கு என்றால் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்வி கணக்கில் வெற்றி பெற நான் என்ன திட்டமிட வேண்டும், என்ன முயற்சிக்க வேண்டும் என்று இந்த கேள்வி கணக்கை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்து விட்டேனே. கேள்வி கணக்கை பற்றி யோசிக்காமல் உலக வாழ்க்கையை கழிந்து விட்டேனே. சகோதரர்களே, பெரியார்களே, லம்மூத கிதாபியா வலம் அதிரி மா ஹிசாபியா, இந்த கேள்வி கணக்கு என்றால் என்ன என்று உணராமல் உலக வாழ்க்கையை கழித்து விட்டேனே. யா லைதஹா கானத்தில் காலியா, இந்த கேள்வி கணக்கு நடக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. மஹ்ஷரில் நின்று கொண்டு பேசினான், நரகத்திற்காவது அனுப்பு, கேள்வி கணக்கை ஆரம்பி, இந்த மஹ்ஷரை விட்டு அனுப்பு என்று சொன்ன மனிதன் சொல்கிறான், இந்த முடிவு, இந்த ஏடு, இந்த கேள்வி கணக்கு நடக்காமல் அங்கேயே இருந்திருந்தால் கூட நன்றாக இருந்திருக்குமே. சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்ததாக உலக வாழ்க்கையில் தான் செய்த தவறுகள் விளங்குகிறது. அங்கே ஞானக்கண் திறக்கின்றது. மனிதன் பேச ஆரம்பிப்பான். மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, இரண்டு விடயங்களை குர்ஆன் சொல்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அருமையான வாலிபர்களே, உலகத்தில் அல்லாஹ் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தருகின்றான். இந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் சஹருடைய வேளையில் அடிவானத்துக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகின்றது. மக்களே, உங்களில் பாவம் செய்தவர்கள் யார் இருக்கின்றீர்கள், இதோ தௌபா செய்யுங்கள், உங்கள் பாவத்தை மன்னிக்கிறேன். ஹதீஸே குதுசியில் வந்திருக்கிறது. ஹதீஸே குதுசி என்றால், ஹதீஸ் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தில் போட்டது, வஹி அறிவித்தது, அவர்கள் சொல்வதுதான் வஹியாக ஹதீஸாக இருக்கிறது. ஹதீஸே குதுசி என்றால் வார்த்தை, அல்லாஹ் சொல்ல சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சகோதரர்களே, அடியானே, அடியானே, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். முதலாவது குர்ஆன் சொல்கிறது, ஒரு மனிதன் இருக்கிறான் உலகத்தில், எப்படிப்பட்டவன் என்றால் அவனுக்கே அல்லாஹ்விடத்தில் கையேந்த வெட்கமாக இருக்கிறது. அவன் சொல்கிறான், நானுமா அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது, நான் செய்த பாவங்களுக்கு, நான் செய்த அநியாயங்களுக்கு, நான் செய்த இந்த செயல்களுக்கு எனக்கு எப்படி கேட்க முடியும் என்று அவனது உள்ளம் உறுத்துகிறது, வெட்கப்படுகின்றான், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா
தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். மேற்கிலே சூரியன் உதயமாகும் வரைக்கும், தொண்டை குழிக்கு உயிர் வரும் வரைக்கும் உலகத்துடைய இந்த வாழ்க்கையில் நீங்கள் யாரும் நிராசையாக தேவையில்லை. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, முழு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இணை வைப்பை, ஷிர்க்கை மாத்திரம்தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஹதீஸே குதுசி சொல்ல வந்த விடயம் என்ன? அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதா, நீ செய்த பாவம் கடல் நுரை அளவா? நீ செய்த பாவம் மேகத்தின் அளவா? நீ செய்த பாவம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு நிறைக்கலாம், அவ்வளவா? நான் மன்னிப்பவன் என்று நீ என் மீது ஆதரவு வைத்து செய்த பாவத்தை தவறென்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டு செய்து விட்டேனே என்று கவலைப்பட்டு இனி செய்வதில்லை என்று உறுதியெடுத்து செய்ததை விட்டுவிட்டு என்னிடத்தில் தௌபா செய்தால் அதே அளவு மன்னிப்போடு உன்னை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஒரு அடியான், யா அல்லாஹ், நான் பாவம் செய்தவன், என்னுடைய ரப்பே என்னை மன்னித்து என்று 10 தடவை சொன்னால் அல்லாஹ் 11வது தடவை பேசுகிறானாம், அடியானே உன்னை மன்னித்து விட்டேன், அடியானே உன்னை மன்னித்து விட்டேன். சகோதரர்களே, பெரியார்களே, யார் உலகத்தில் அல்லாஹோடு பேசவில்லையோ அவர்களோடு அல்லாஹ் கோபப்படுகிறான். உலகத்தில் யார் சபபுகளை வைத்து கேட்கிறார்களோ, யா அல்லாஹ் இதன் மூலமாகத்தா, இவர் மூலமாகத்தா, இந்த விடயத்தின் மூலமாகத்தா என்று மஹ்லூக்குகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே நேரடியாக, ரப்பே நான் உன்னுடைய அடியான், உன்னிடத்தில் கேட்கிறேன், எனக்கு தா என்று அல்லாஹ்விடம் கேட்காமல் மஹ்லூக்குகளை வைத்து கேட்டால் கூட அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் சொல்கிறது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், எனது அடியான் உங்களிடத்தில் கேட்டால் சொல்லுங்கள் நபியே, ஃபஇன்னி கரீப், நான் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நமது பிடரி, கையை தூக்கினால் படுவது பிடரி, இந்த பிடரியை விட என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு நெருக்கமாக இருக்கிறான், கேளுங்கள் என்று சொல்கிறான். கேட்காதவர்களோடு கோபப்படுகிறான். சகோதரர்களே, உலகத்தில் பேசு பேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஆனால் எமக்கு பேச நேரம் இல்லை. இரவெல்லாம் பட்டத்தில், பதவியில், ஆட்சியில், அதிகாரத்தில், சொத்து செல்வம் புரட்டுவதில், தேடுவதில் தாமதித்து தூங்கி தஹஜ்ஜுத் என்ன, சஹருடைய நேரம் என்ன, சுபஹு கூட தொழுவதற்கு கிடைக்காமல் தவறி போய் கொண்டிருக்கின்றது. பேசுவதற்கு நேரம் இல்லை. சகோதரர்களே, தொழ வருகிறோம், ருக்கு, அதிலே இருந்து அல்லாஹுக்கு விருப்பமான தொழுகையில் உள்ள இடங்கள் 2, சுஜூதும் ருக்குவும். சகோதரர்களே, காகம் கொத்துவதை போன்று அவசரமாக அந்த ருக்குவை, சுஜூதை முடிப்பவர்களுக்கு பதுவா ஏற்படுகிறது, தொழுகை சாபமிடுகிறது, அல்லாஹ்வின் கோபம் கிடைக்கிறது. நமக்கு அந்த ருக்குவில் நின்று சுப்ஹான ரப்பியல் அஸீம், மகத்துவமிக்க என்னை படைத்து பரிபாலித்து எனக்கு போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அல்லாஹ், உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை கயாமத்து வரை அவனுக்கு பொருத்தமில்லாத, தகுதி இல்லாத, இணை வைப்புடைய விடயங்களை யாரெல்லாம் இவைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த அனைத்தையும் விட என்னுடைய அல்லாஹ் பரிசுத்தமானவன், தூய்மையானவன் என்று அந்த எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி, என்னுடைய அல்லாஹ் பரிசுத்தமானவன், தூய்மையானவன், எந்த படைப்புக்கும் ஒப்பில்லாதவன், நிகரற்றவன் என்று அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி சுப்ஹான ரப்பியல் அஸீம், சஜிதாவில் இருந்து கொண்டு சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று சொல்வதற்கு நேரம் இல்லை. அங்கே சிந்தனை வருவது கிடையாது. சிந்தனை எங்கே இருக்கிறது? பட்டத்தில் இருக்கிறது, பதவியில் இருக்கிறது, சொத்தில் இருக்கிறது, செல்வத்தில் இருக்கிறது, உலக சுகங்களில் இருக்கிறது, மனைவி மக்களில் இருக்கிறது, கடையில் இருக்கிறது, காணியில் இருக்கிறது. இங்கே இன்பம் இல்லை. இமாம் அவர்கள் கொஞ்சம் 3 சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்வதற்காக 5 7 சொல்லி கொஞ்சம் நீட்டிவிட்டாலும் எமக்கு பிடிக்காது. சகோதரர்களே, பெரியார்களே, இங்கே அல்லாஹோடு பேச நேரம் கிடைக்கவில்லை. அந்த சஜிதாவில் இருந்து கொண்டு அரபியில், ஹதீஸ்களில் வார்த்தைகள் வந்திருக்கிறது, அவைகளை பாடமிட எமக்கு உலகத்தை, முழு படிப்பையும் சப்பி துப்பி பாடமாக்க நேரம் இருந்தது. அங்கே அந்த துஆக்களை பாடமிடுவதற்கு உலகத்தில் நேரம் கிடைக்கவில்லை. உலகத்தில் நேரம் கிடைக்கவில்லை. அல்லாஹ்
அல்லாஹும்ம லக சஜத்து வபிக ஆமன்து வலக அஸ்லம்து. இப்படி எத்தனையோ துஆக்கள் இருக்கிறது சஜதாவில் ஓதுவதற்கு. ஆக குறைந்த சுப்ஹான ரப்பியல் ஆலா என்பது கூட பாடமில்லாத எத்தனையோ பேர் நம்மில் இருக்கின்றோம். அங்கே அல்லாஹோடு பேச தெரியாது, அல்லாஹோடு பேசவில்லை. 2 ரக்காத் சஜதா சஹருடைய நேரத்தில் செய்துவிட்டு, ரப்பே என்னுடைய அல்லாஹ்வே, நான் உலகத்தில் வாழ்கிறேன், எனக்கு நீ இஸ்லாத்தை தந்தாய், எனக்கு தொழுகையை தந்தாய், நான் தொழுகிறேன், இப்படி செய்கிறேன், இன்னும் இன்னென்ன பாவங்களையும் செய்கிறேன் யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், 100 கொலை செய்தவனை மன்னித்தவன் யா அல்லாஹ், யா சனம் சிலையே சிலையே என்று அழைத்துக் கொண்டிருந்தவன் நாவு தவறி யா சமத் என்று சொன்னதற்காக ஹிதாயத்தை கொடுத்தவன் யா அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உன்னுடைய உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய போன போது ஹிதாயத்தை கொடுத்தவன் யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், என்னை மன்னி யா அல்லாஹ், நான் என்ன பாவம் செய்தேன், என்ன தவறு செய்தேன், அறியாமல் செய்து விட்டேன் என்றெல்லாம் பேச நேரம் கிடைக்கவில்லை. உலகத்தை வீணடித்து விட்டு மௌத்து வந்ததற்கு பிறகு மஹ்ஷரில் நின்று கொண்டு பேசுகிறோம். என்ன பேச போகிறோம்? நஷ்டமடைந்து இடது கையில் ஏடு கிடைப்பவர்கள் என்ன பேச போகிறார்கள்? 2 விடயத்தை குர்ஆன் சொல்கிறது. மா அக்னா அன்னி மாலியா. இந்த காசி பணம் சொத்து செல்வத்தை தேட வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னை ஒழுங்காக தொழவில்லை, தொழுதாலும் நேரம் கொடுத்து சிந்தனை கொடுத்து பக்குவமாக தொழவில்லை, அல்லது தொழவில்லை, ஓதவில்லை, ذிக்ர் செய்யவில்லை, ஸலவாத் சொல்லவில்லை, இஸ்திக்ஃபார் செய்யவில்லை, நன்மையான காரியங்களை செய்யவில்லை, சதகா செய்யவில்லை, கொடுத்தால் குறைந்துவிடும், பள்ளிக்கு கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை? இருக்கின்ற லட்சம் 1000 ஆகிவிடுமோ, 1000 100 மாறிவிடுமோ என்ற அந்த செல்வத்தின் சிந்தனை, காசி பணத்தின் மீது இருந்த இரக்கம். ஒரு ஜும்மாவுக்கு வருகிறோம், வாளி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கிழமைக்கு எனது செல்வத்துக்கு ஏற்ப 1000 போட முடியாதா? சரி 100 தான் போட முடியாதா? சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சிந்தனைகள் எல்லாம் வரவில்லை. இந்த பள்ளி வாயில்களை எப்படி நடாத்துவது? இங்கே தொழுவிக்கின்ற இமாமுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பது? எவ்வளவு செலவீனங்கள் இருக்கிறது. உடைந்தால் திருத்த வேண்டுமே, எவ்வளவு செலவுகள் இருக்கிறது. இது எனக்கும் சொந்தமான இடம் அல்லவா? மஸ்ஜித் குல்லு பைத்தி குல்லி தகியின், இறையச்சம் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான வீடு அல்லவா? இதற்கு செலவழிப்பதற்கு உள்ளம் வரவில்லை. ஏன்? இந்த செல்வம் காசி பேங்க் அக்கவுண்டுடைய அந்த லிமிட் குறைந்து விடக்கூடாது. அங்கே ஏடு இடது கையில் கிடைத்த பிறகு முதலாவது மனிதன் சொல்கிறான், மா அக்னா அன்னி மாலியா. இந்த சொத்துக்கும் செல்வத்துக்கும் காசுக்கும் பணத்திற்கும் தான் உனது தீனை புறக்கணித்து வாழ்ந்தேன். தீனுக்கு நேரம் கொடுக்கவில்லை, தீனுடைய அமல்களுக்கு நேரம் கொடுக்கவில்லை. இந்த சொத்தும் செல்வமும் பணமும் காசும் என்னை பராமுகமாக்கி விட்டதே, எந்த உதவியும் செய்யாமல் பாதுகாக்காமல் நடுரோட்டில் விட்டு விட்டதே. ஹலக அன்னி சுல்தானியா. இரண்டாவதாக பேசுகிறார், பட்டம் பதவி சொத்து செல்வம், அடுத்தது ஆட்சி அதிகாரம். இதற்காகத்தானே தீனை புறக்கணித்தேன், அவனுக்கும் இவனுக்கும் அநியாயங்கள் செய்தேன், அவனை பதவி உயர விடாமல் தடுத்தேன், நான் அடைய வேண்டும் நான் அடைய வேண்டும் என்று பொறாமைப்பட்டேன், சூனியம் செய்தேன், என்னென்ன சூழ்ச்சிகள் செய்ய முடியுமோ செய்தேன். என்னுடைய அறிமுகங்களையும் எனது செல்வத்தையும் செல்வாக்கையும் பாவித்து அவனை முன்னேற விடாமல் தடுத்தேன். நான் அடைய வேண்டும் நான் அடைய வேண்டும் என்ற அந்த நப்பாசையில் தான் இந்த ஆட்சி அதிகாரம் இவைகளுக்கு இடம் கொடுத்து இன்று வந்து நிற்கின்றேன். எனது ஆட்சியோ அதிகாரமோ பட்டமோ பதவியோ என்னை பாதுகாக்கவில்லையே, மாறாக ஹலக அன்னி, என்னை அழிவில் போட்டு விட்டதே என்று அல்லாஹோடு பேசுகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, பேசுவதற்கென்று அல்லாஹ் தந்த இடம் சக்கராத்து வரைக்கும் தான். பேசுவதற்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இடம் இந்த உலக முடிவு வரைக்கும் தான். உலகத்தில் அல்லாஹ் சொன்னான், பேசு மனிதா, பேசு அடியானே, எனது அடியானே என்னோட பேசு என்று பேசாத போது கோபப்பட்டான். சகோதரர்களே, ஆனால் நாங்கள் நேரம் கொடுக்கவில்லை. கொஞ்சம் உள்ளத்தை தட்டி கேளுங்கள். எவ்வளவுதான் பேசினாலும் பேசியவர்களுக்கு அது பேசியது போதாது. நாம் நம்மை வைத்து சிந்திப்போம். எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹோடு எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கின்றோம். 24 மணித்தியாலத்தில் எனது மனைவியோடு
பேசுகிறேன், எனது பிள்ளைகளோடு எவ்வளவு பேசுகிறேன், நண்பர்களோடு ரோட்டில் நின்று கொண்டு வெயில் என்றும் பார்க்காமல் எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கின்றேன். 12 மணியையும் தாண்டுகிறது, பீச்சில் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறேன். என்னை படைத்த அல்லாஹோடு எவ்வளவு பேசியிருக்கிறேன், எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்ற அல்லாஹோடு எவ்வளவு பேசியிருக்கிறேன், கண்ணை அழகாக தந்திருக்கிறான், அழகாக பார்க்கிறேன், இந்த கண்ணை தந்த அல்லாஹோடு எவ்வளவு பேசுகிறேன். இன்று இவ்வளவு ஆடம்பரமான, இவ்வளவு நல்ல, அடுத்தவருக்கு முன்னால் கண்ணியமாக இருக்கும் அளவுக்கு வாகனத்தை தந்து, வீட்டை தந்து, சொத்து செல்வத்தை தந்து, காசி பணத்தை தந்து, பட்டம் பதவியை தந்த அந்த அல்லாஹோடு எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிந்திப்போம் சகோதரர்களே, உலக வாழ்க்கை சொற்பம், இதற்குள் தான் பேச வேண்டும். இதை முடித்துவிட்டு யார் இங்கு பேசாமல், பேசினாலும் முறையாக பேசாமல் அநியாயமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், பொய் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பள்ளிக்கு வந்து தக்பீரை கட்டுகிறோம் சகோதரர்களே. வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ض ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். எவ்விடத்தில் என்று பேசுகிறோம்? பள்ளிக்குள் வந்து சஃபிலே நின்று கொண்டு அல்லாஹுக்கு முன்னால் தக்பீரை கட்டிக்கொண்டு பேசுகிறோம். வஜ்ஜஹ்து, யா அல்லாஹ், வஜ்ஹிய, எனது முகத்தை எனது அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி விட்டேன். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திங்கள். தொடர்ந்து அதிலே பேசுகிறான். மனிதன், நேரம் போதாது, சுருக்கமாக சொல்கிறேன். வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நான் வாழ்றதும் மௌத்தாகிறதும் உனக்காகத்தான். எங்கே நின்று பேசுகிறோம்? தக்பீரை கட்டி அல்லாஹுக்கு முன்னால் நின்று நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நானும் சிந்திக்கிறேன், நீங்களும் சிந்திங்கள் சகோதரர்களே. நாம் பேசுகின்ற இந்த வார்த்தை உண்மைதானா? நான் வாழ்வதும் மௌத்தாகுவதும் அல்லாஹுக்காகத்தான் என்று பேசுகிறோம். சரியா சகோதரர்களே? வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம் சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திப்போம் சகோதரர்களே. இதை வெறும் ஒவ்வொருவரும் அவருடைய நிலைக்கு ஏற்ப அந்த அளவுக்கு பொய் சொல்லுகிறோம். சிலர் 100க்கு 100% பொய், 90%, 80% என்று அவருடைய ஈமானுடைய அந்தஸ்தில் அவர் சொல்லுகின்றது பொய்யாக இருக்கிறது. அல்லாஹுக்கு முன்னால் நின்று போய் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்கிறேன். உலகத்தில் நான் வாழ்வதும் மரணிப்பதும் அல்லாஹுக்காகத்தான் என்று பேசுகிறோம். யாரிடம் சொல்கிறோம் சகோதரர்களே? சிந்திக்க வேண்டும். திருந்துவதற்கு சந்தர்ப்பம் தான் உலகம், திருந்துவதற்குரிய இடம்தான் உலகம். அல்லாஹோடு முறையிட்டு எம்மை சுத்தப்படுத்துகின்ற இடம்தான் உலகம் சகோதரர்களே. இதை தாண்ட விட்டுவிடக் கூடாது. மௌத்து வரை மறதியில் இருக்கக்கூடாது. வாலிபத்தில் செய்தோம், வயோதிபத்திலும் அதே தவறுகளில் இருக்கக்கூடாது. ஏதோ ஏழ்மையில் இருந்தோம், செல்வம் வந்து விட்டது, இன்னும் தவறு செய்யக்கூடாது. 50 வயது 60 வயதுக்கும் செய்தோம், 80 ஆகிவிட்டது, 70 ஆகிவிட்டது, இன்னும் செய்யக்கூடாது. சிலரை பார்க்கும் போது கவலை சகோதரர்களே. ஒரு 3 நாட்களுக்குள் சம்மாந்துறை பகுதிக்கு போய்விட்டு காரதீவால் வரும்போது ஒரு 70 தாண்டிய ஒருவர், வயோதிபர், தாடி, வெள்ளை தாடி, தொப்பி போட்டுக்கொண்டு அந்த ஸ்வீப் டிக்கெட்டை வாங்கி கொண்டிருக்கிறார். கவலையாக இருக்கிறது. இன்னும் செய்யக்கூடாது. ஏதோ செய்தோம், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ தவறுகள் நடந்தது, வாலிபத்தில் செய்தோமா, திருமணத்துக்கு முன்பு செய்தோமா, திருமணத்தோடு நிறுத்திக் கொள்வோம். திருமணம் முடித்த புதிதில் செய்தோமா, பிள்ளைகளாகிவிட்டது, திருந்திக் கொள்வோம். சரி, பிள்ளைகள் பெற்றும் செய்தோம். இன்று பிள்ளைகள் எமக்கு முன்னால் வாலிபர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிந்தனை வரவில்லை என்றால் இது கவலையான நிலைமை. இது கவலையான நிலைமை. ஏதோ கஷ்டம் இருந்தது, குமர்கள் இருந்தது, வீடு வாசல் இருக்கவில்லை, வாகனம் இருக்கவில்லை, ஏதோ அந்த கவலையில் ஏதோ தவறு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் நிறைவேறி இன்று அழகாக இருக்கிறோம். இன்னும் செய்யக்கூடாது, இன்னும் செய்யக்கூடாது. மனிதன் என்றால் தவறு செய்பவன் தான், யாரும் சுத்தம் அல்ல. எல்லோரும் இப்படி காட்டுகிறோம். ஒரு விரல் தான் அவனை நோக்குகிறது, 3 விரல்கள் எங்களை நோக்கி இருக்கிறது. அடுத்த குற்றம் செய்பவனை, குறை செய்பவனை, பாவம் செய்பவனை, தவறு செய்பவனை அவன் அவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு விரல் மாத்திரம்தான் அவனை சுட்டி காட்டுகிறது. உனக்கு அல்லாஹ் சொல்கிறான், அதை விட 3 விரல் உன் பக்கம் இருக்கிறது. உன்னை நீ சுட்டி காட்டிக்கொள், உன்னை திருத்திக்கொள், உன்னை பற்றி நீ சிந்தி என்று அந்த 3 விரல்கள்
குரல்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலக வாழ்க்கை சொற்பமானது. உலக வாழ்க்கை மிக கவனமாக கழிக்க வேண்டியது. சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? ஒரு தவறு நடந்தால் உடனே உணர்ந்து விளங்கி அந்த பாவத்தின் அந்த அநியாயத்தின் மிகைப்பு ஏற்பட்டு விடாமல் நீ நல்ல காரியத்தை செய்து அழித்து விடு. பொய் பேசினாயா, ஏழைகளை தேடி சாப்பாடு கூட இஸ்லாம் சொல்கிறது. பொய் சத்தியம் செய்து வாழ்ந்தாயா, உணர்ந்த பிறகு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அதன் பாவத்தின் தண்டனையின் அந்த பிடியிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள். சகோதரர்களே, பெரியார்களே, உலகம் பேசுவதற்குரிய இடம். அல்லாஹ் சொல்கிறான், நீ பேசு, என்னோடு பேசு, என்னோடு பேசு. சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் சஹருடைய நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். தவற விட்டு விட்டோம் சகோதரர்களே, தவற விட்டு விட்டோம் சகோதரர்களே. பாவங்கள் மிகைத்து விட்டது, ஏடு இடது கையில் கிடைத்து விட்டது. இப்போது பேசுகிறோம், இந்த சொத்தும் செல்வமும் இந்த காசும் பணமும் இந்த ஆட்சியும் அதிகாரமும் தான் என்னை நாசப்படுத்தியது. யா அல்லாஹ், ஏதோ இவர் பேசுகிறார், உலகத்தில் பேசுவது போன்று இன்னொருத்தரை ஒப்பிட்டு நான் என்ன அவரை விட கூடவா செய்து விட்டேன், நான் அவரை விட கூடவா விபச்சாரம் செய்து விட்டேன், நான் அவரை விட கூடுதலான தொகைக்கா வட்டி கொடுத்து விட்டேன், அவர் 13 வயதிலிருந்து இன்னும் செய்து கொண்டிருக்கிறார், நான் ஒரு வருடம் தானே, நான் அவரை போன்று பல பில்லியன், அப்படியா நான் பேங்க்லே வட்டிக்கு எடுத்தேன், சில லட்சம் ஆயிரம் தானே என்று பேசுகிறோமே. ஒவ்வொருத்தரை சுட்டிக்காட்டி நாம் நம்மை நியாயப்படுத்திக் கொள்கிறோமே. இது போன்று அங்கும் அந்த பழக்க தோஷத்தில் மனிதன் பேசுகிறான். இந்த சொத்துக்கும் செல்வத்திற்கும் இந்த காசுக்கும் பணத்திற்கும் இந்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் தான் அடி பணிந்து உன்னை மறந்தேன், அதனால் தான் உன்னை நினைக்கவில்லை, உன்னோடு பேசவில்லை, உன் பக்கம் நெருங்கவில்லை அல்லாஹ் என்று பேசும்போது சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் கடுமையாக கோபப்படுகிறான். அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகின்றான், ஹுதூஹு ஃபகுல்லூ, அவனை பிடிங்கள், விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம ஸல்லூ ஃபீ சில்சிலத்தின் லர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகூ, 70 முழ சங்கிலியால் அவனை கட்டுங்கள். வாய் துவாரத்தினூடாக இடப்பட்டு பின் துவாரத்தினூடாக வெளியேற்றப்படும் அந்த சங்கிலிகள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அந்த சங்கிலியினுடைய பல வளையல்கள் இருக்கும், ஒரு வளையலை கொண்டு வந்து இந்த உலகத்தின் ஆக உயர்ந்த பெருத்த மலையின் உச்சியில் வைத்தால் அதன் பாரம் தாங்க முடியாமல் 7வது பூமிக்கு போய்விடும் என்றார்கள். அப்படியான சங்கிலியால் 70 முழ சங்கிலியால் கட்டப்பட்டு அல்லாஹ் சொல்வான், அவனை கட்டி நரகத்தில் வீசுங்கள். சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனுடைய இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது, இந்த மனிதன் உலகத்தில் பேசவில்லை, உலகத்தில் அல்லாஹ்வை நெருங்கவில்லை, உலகத்தில் அல்லாஹ்விடத்திலே நெருங்க முயற்சிக்கவில்லை, நேரம் ஒதுக்கவில்லை, சிந்தனை ஒதுக்கவில்லை. அங்கே பேசும்போது நரகத்தில் வீசப்பட்ட பிறகு அல்லாஹோடு பேசும்போது அல்லாஹ் சொல்ல இருக்கின்றானாம், இஹ்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன். சகோதரர்களே, பெரியார்களே, 2 விடயம். ஏ நரகவாதியே, நீ நரகத்திலேயே கிடந்து நாசமாகி போ, இழிவடைந்து கொள். இதற்கு சில உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கின்ற இந்த இஹ்ஸஊக்கு சிலர் விளக்கம் சொல்கிறார்கள், உலகத்தில் அரபிகள் நாய்களை விரசுவதற்குத்தான் இந்த இஹ்ஸஊ என்று சொல்வார்களாம். அந்த வகையில் அந்த அர்த்தத்தில் இதற்கு வசனத்திற்கு விளக்கம் சொன்னால், ஏ நாயே வாயை பொத்து. எப்படி இரக்கமாக பேசிய அல்லாஹ், உலகத்தில் மௌத்து வரைக்கும் உள்ள நேரத்தில் அல்லாஹோடு நெருங்கும் போது நீ என்ன பாவம் செய்தாலும், நீ செய்த பாவம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்டதா, என் மீது ஆதரவு வைத்து தௌபா செய், அதே அளவு உனக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் என்பதல்ல, அதே அளவுக்கு நன்மையையும் தருகிறேன், உனக்கு எனது ரஹ்மத்தை கூலியாக தருகிறேன், என்னோடு பேசி, என்னுடைய பேசி என்று சொல்லிக் கொண்டிருந்த அல்லாஹ் அங்கே சொல்கிறான், வலா துகல்லிமூன். குர்ஆன் சொல்கிறது, நரகவாதிகளுக்கு அல்லாஹ் சொல்வானாம், ஏ நரகவாதிகளே, பேசுகின்ற இடத்தை தவற விட்டு விட்டீர்கள், மிஸ் ஆகிவிட்டது சந்தர்ப்பம், பேசும் இடம் மௌத்து வரைக்கும் தான், அங்கேதான் பேசி இருக்க வேண்டும். வலா துகல்லிமூன். இந்த நரகத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ எந்த நரகவாதியும் இங்கே என்னோடு பேசக்கூடாது என்று அல்லாஹ் தடை
தடை விதிக்க இருக்கின்றான் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவேதான் சகோதரர்களே, பெரியார்களே, அருமையான வாலிபர்களே, உலக வாழ்க்கை பெருமதியானது. உலக வாழ்க்கை பெருமதியானது. வீணாகிவிடக் கூடாது, வீணடித்து விடக் கூடாது. பெருமதியாக கழிக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் பெருமதியானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் உலகத்தில் சொல்லி தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி மக்கள் அல்லோல கல்லோல கத்தி கதறி கொண்டிருக்கும் போது 7 கூட்டத்தார்கள் இருப்பார்கள். முத்தால் தான் அந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கும். 7 கூட்டத்தார்களையும் நபிமார்கள் பார்த்து பொறாமைப்படுவார்களாம். யாரப்பா இவர்கள்? உலகத்தில் இவர்களும் நபிமார்களாக இருந்தார்களோ, உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களோ இவர்கள் என்று பெருமைப்பட்டு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்தில் 7 கூட்டத்தார்கள் இருப்பார்கள். ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அதில் ஒரு கூட்டம் உலகத்தில் வாலிபத்தை இபாதத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் கழித்த வாலிபர்கள். சகோதரர்களே, கொஞ்சம் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். நேரம் ஒடுங்கொடுக்கவில்லை. உடுப்பில்லாமல் செருப்பில்லாமல் தனது வியர்வைக்குள் நரகத்திற்காவது அனுப்பு இங்கு இருக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்க ஒரு கூட்டம், இன்னும் ஒரு கூட்டம் முத்தால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சகோதரர்களே, இது மாதிரி நஷ்டங்களில் இருக்க இன்னும் ஒரு கூட்டம் உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் மார்க்கம் தீன் தொழுகை அல்லாஹ்வின் சிந்தனை zikr ஸலவாத் தொழுகை ஓதல் என்று நோன்பு ஸகாத் ஹஜ் சதகா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் என்று ஒதுங்கி இருந்த நல்ல மனிதர்களை பற்றி குர்ஆன் சொல்கிறது. வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருக்கு ஏடு வலது கையில் கிடைக்குமோ, கிதாபியா, வாருங்கள், ஒருவராக கூப்பிடுவாராம், வாருங்கள் வாருங்கள் எனது ஏட்டை வாசித்து பாருங்கள். இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, நான் யார் தெரியுமா? உலகத்தில் இதே இந்த ஏடு வலது கையில் கிடைக்க வேண்டும், நன்மை கூட வேண்டும், இங்கே நான் வெற்றி பெற வேண்டும், இந்த கேள்வி கணக்கு கொண்டிருக்கின்றது என்று எண்ணி அதே சிந்தனையில் உலகத்தில் வாழ்ந்தவன் நான். இன்னி லனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, குர்ஆன் சொல்கிறது மிக மிக ஆனந்தம் சந்தோஷத்தில் இருப்பார். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே, உயர்ந்த சொர்க்கத்திலே. குதூஃபுஹா தானியா, அங்கே பல வர்க்கங்கள் கையை நீட்டினால் பறிக்கும் அளவுக்கு பணிந்து தாழ்ந்ததாக இருக்கும். குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, உலகத்தில் கஷ்டப்பட்டு தூங்க வேண்டும் என்று பார்க்கவில்லை. மனைவி அருகில் இருக்கிறாள், அந்த இன்பத்தை பார்க்கவில்லை. நான் எனக்கு ஆசையான குழந்தை பக்கத்தில் எனது கையில் எனது நெஞ்சில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது என்று பார்க்கவில்லை. மிக ஆழ்ந்த களைப்பில் இருக்கிறேன் என்று அந்த களைப்பு தீரட்டும் என்று பார்க்கவில்லை. தஹஜ்ஜுத் ஆகியது, சுபஹாகியது, ஒவ்வொரு நேர தொழுகை வந்தது, குர்ஆன் ஓத வேண்டும், zikr செய்ய வேண்டும் என்று கஷ்டப்பட்டு கொஞ்சம் தியாகம் செய்து நீங்கள் அமல்கள் செய்தீர்கள் அல்லவா, எனக்கு வழிபட்டு நடந்தீர்கள் அல்லவா, சொர்க்கம் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்வது 100 மனிதர்களுக்கு, உலகத்தின் 100 மனிதர்கள் எவ்வளவு சாப்பிட முடியுமோ, எவ்வளவு குடிக்க முடியுமோ, எப்படி எவ்வளவு பெண்களை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு சக்தியை ஒரு சொர்க்கவாதிக்கு அல்லாஹ் கொடுப்பான். 100 பேருக்கு முடியுமானதை ஒரு சொர்க்கவாதிக்கு சொர்க்கத்தில் கொடுக்கப்படும். சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குலு வஷ்ரபு, சாப்பிடுவதும் குடிப்பதும் தான் உங்கள் வேலை. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒன்றில் 2ஐ தீர்மானிக்கின்ற இடம்தான் இந்த உலகத்தினுடைய இடம். உலகத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம், இந்த உலகத்தில் இருக்கின்ற அவகாசம். எனவேதான் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டு போனவர்கள் யாரும் கிடையாது. முழு உலகத்தையும் 4 பேர் ஆட்சி செய்தார்கள். பல சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கிறோம். அதில் தான் ஒருவர் துல்கர்னைன் சிக்கந்தர். குர்ஆன் சொல்கிறது, அவருடைய பெரும் வரலாறு இருக்கிறது. அவர் நபி அல்ல, ஒரு ஞானி. சகோதரர்களே, துல்கர்னைன் சிக்கந்தர் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர். படை பட்டாளம் வேணுமா, முழு உலகமும் சொந்தமாக இருந்தது. சொன்னார், என்னை அடக்கும் போது சந்தூக்கில் வைத்து தூக்கி போகும் போது 2 கைகளையும் வெளியில் போட்டு செல்லுங்கள். கேட்கப்பட்டது ஏன்? சொன்னார், முழு உலகம் விளங்கட்டும். முழு உலகத்தையும் ஆட்சி செய்த, அதிகாரத்தில் வைத்திருந்த, சொத்து செல்வத்தை வைத்திருந்த துல்கர்னைன் சந்தூக்குக்குள் மௌத்தாகி கபருக்கு போய் கொண்டிருக்கிறார். கையில் எதுவும் இல்லை.
கையில் எதுவும் இல்லை, வெறும் கையோடு போய்க் கொண்டிருக்கிறார். இந்த பாடத்தை உலகம் படிக்கட்டும், அப்படி செய்யுங்கள் என்று சொன்னார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, மனிதன் தான் நாம் எல்லாம். ஒரு நேரத்தில் நன்மை செய்கிறோம், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தவறுகள் பாவங்கள் நடந்து விடுகிறது. அறிந்து தெரிந்து அல்லாஹ் மன்னிப்பான் தானே என்று செய்வதல்ல, ஏதோ மீறி நடந்து விட்டது, சென்ற காலம் அதிகம் சென்று விட்டது. சகோதரர்களே, இருப்பது குறைவோ, நேரங்களை அல்லாஹுக்காக ஒதுக்குவோம், செல்வங்களை ஹலாலாக சம்பாதிப்போம், அல்லாஹுக்கு பொருத்தமான வழிகளில் செலவழிப்போம். செல்வத்தின் கடமைகள் வந்து விட்டதா, ஹஜ் என்றும் உம்ரா என்றும் ஜகாத் என்றும் அதை பூரணமாக செய்வோம். செய்த தவறுகளுக்காக தஹஜ்ஜுத்தில் எழுந்து, சஹரில் எழுந்து, இரவு பாங்கு 4:35 குறைந்தது 4 மணிக்கு எழும்புவோம், 2 ரக்காத்தாவது தொழுவோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுவோம். சகோதரர்களே, அழுவோம். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம். மனிதர்களிடத்தில் முறையிடுவதல்ல, வெட்கப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் வெட்கப்பட தேவையில்லை. எனது அடியானே, தந்தை பிள்ளையை கூப்பிடுவதை போன்று, மகனே, செல்ல பிள்ளையே, செல்ல குழந்தையே, செல்லமே என்று நாம் அழைப்பதை போன்று அல்லாஹ் அழைக்கின்றான். யா இபாதி, எனது அடியார்களே, இந்த அடியார்களே என்று அல்லாஹ் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். நாம் அந்த அழைப்புக்கு மறுப்பு தெரிவிக்காமல், வீணடித்து விடாமல் நெருங்கிக் கொள்வோம். மௌத்து வரைக்கும், பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் பாவம் செய்யாதவர்கள் அல்ல பாக்கியசாலிகள். ஏதோ தவறுகள் நடந்தது, பாவங்கள் நடந்தது, மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்து திருந்தி நல்ல வாழ்க்கையை எடுத்துக்கொண்டவர் தான் பாக்கியசாலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நட்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் செய்த பாவங்களையும் தவறுகளையும் பிழைகளையும் விளங்கப்படுத்துவாயாக, உணர்த்துவாயாக. தண்டனைகளை சோதனைகளை ஏற்படுத்தி விடாமல் நீ இரக்கமாக விளங்கப்படுத்துவாயாக, அதை உணர்த்துவாயாக. உணர்ந்து அவைகளில் விடுபட்டு கவலைப்பட்டு இனி செய்வதில்லை என்று முடிவெடுத்து சுத்தமான தௌபா செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. நீங்களுடைய குர்ஆன் தௌபத்துன் நசூஹா என்று சொல்கிறதே, அந்த தௌபா செய்ய எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய மௌத்தை நல்ல நிலைமையில் தருவாயாக. மறுமையிலே தோல்வி அடைந்து விடாமல் வலது கையில் ஏடு கிடைக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها هرما ناغضا وموتا خالصا ومرضا حاسبا وتصويفا موليا وصلوا الذي بينكم وبين ربكم تسعدوا وأكثروا الصدقة في السر والعلانية تؤجروا وتحمدوا وترزقوا وتنصروا وتجبروا وأمروا بالمعروف تحسبوا وانهوا عن المنكر تنصروا. أيها الناس إن أكثركم ذكرا للموت وأكرمكم أحسنكم استعدادا له. ألا وإن من علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود والزود لسكن القبور والتأهب ليوم النشور. والله تبارك وتعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا
شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحموا بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تبارك وتعالى عنهم وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.